கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோனம்காடு பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தாயை இழந்த நிலையில் தனது பாட்டியோடு வசித்து வந்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியன்று மாணவி மாயமாகி உள்ளார். இதனால் அவரது பாட்டி போலீசில் புகார் அளித்துள்ளார். பின்னர் மணவாளக்குறிச்சி பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் மாணவி தங்கியிருந்தது தெரிந்துள்ளது. பின்னர் போலீசார் மாணவியை மீட்டுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. 12ஆம் வகுப்பு மாணவிக்கும் காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சிஜின் என்பவருக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சிஜின் இன்ஸ்டாகிராமில் ரீல் செய்ய மாணவியை பூங்காவிற்கு அழைத்துச் சென்று அங்குள்ள மலைப்பகுதியில் வைத்து மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் சிஜின் அங்கேயே சிறுமியை விட்டுச் சென்றதாகவும் எங்கு செல்வது என தெரியாமல் உறவினர் வீட்டிற்கு சென்றதாகவும் சிறுமி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு பின் காப்பகத்தில் ஒப்படைத்து சிஜினை கைது செய்து சிறையில் அடைத்தனர். போக்சோ உட்பட 5 பிரிவுகளின் கீழ் சிஜின் கைது செய்யப்பட்டுள்ளார்.